இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் பிரண்டையும் நெல்லிக்காயும் போட்டு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். பிரண்டை நம்ம எலும்புகளுக்கு நல்லது, கால்சியம் அதிகமானது, வைட்டமின் சி நெல்லிக்காயில் அதிகமாக இருக்கிறனால இந்த பிரண்டையில் உள்ள கால்சியமை நல்லா உறிஞ்சி நம்ம உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும். நான் ஒரு கட்டு பிரண்டையை நல்லா பொடி பொடியாக ஆஞ்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கட்டில் ரொம்ப கிடைக்கலன்னா 2-3 கட்டில் ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும், மேலும் அரிக்காது. அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் 1 கை அளவுக்கு வெங்காயம், 3 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி போட்டு வதக்கிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டு வதக்குங்க. 3 நெல்லிக்காவை நான் அதோட முழுசாக சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கும் போது 1 கை அளவுக்கு வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் ஓரளவு பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நாம் வேக வச்சிருக்க பிரண்டையை அப்படியே தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு நான் கரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு வேக விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நெல்லிக்காய் எப்படி வெடித்து வெந்து வந்திருக்கு. தேவையான கருவேப்பிலையை தூவிக்கோங்க. சாறு இன்னுமே கொஞ்சம் நல்லா வற்றணுன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த குழம்ப வற்ற வச்சுக்கோங்க. தேங்காய் எதுவும் சேர்க்காதனால நாம் இந்த குழம்பை வெளியில் வச்சு நல்லா சுட வச்சு ஒரு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.